சுதந்திர தினத்தை ஒட்டி ஆளுநர் ஆர் என் ரவி அளிக்கும் தேநீர் விருந்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்ள இருக்கிறார். சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் அரசியல் கட்சிகளுக்கு இன்று தேநீர் விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இடதுசாரிகள், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்டவை புறக்கணித்துள்ளன. அதேவேளையில் ஆளுநரின் தேநீர் விருந்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் மற்றும் பெஞ்சமின் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி அளிக்கும் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆளுநரின் பதவிக்கு மதிப்பளித்து அவரது அழைப்பை ஏற்று தேநீர் விருந்தில் அரசின் சார்பில் பங்கேற்க இருப்பதாக கூறினார். இத்தகைய கருத்தியல் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களிலே மாறுபட்ட கருத்துக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது. ஆனால் ஆளுநர் என்கின்ற அந்த பதவியின் மீது, அந்த பொறுப்பின் மீது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெரும் மதிப்பு கொண்டிருக்கிறார்கள். எனவே அரசினுடைய சார்பில் அரசினுடைய நிலைப்பாடு என்னவென்றால் அவருடைய பதவிக்கு, அவருடைய பொறுப்பிற்கு மதிப்பு அளிக்கக்கூடிய வகையில் ஆளுநர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அழைப்பினை ஏற்று இந்த விடுதலை திருநாள் விழாவில் அவர் அழைத்திருக்கக்கூடிய இந்த தேநீர் விருந்தில் நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் அதிலே பங்கேற்கிறார். சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் நடைபெற்ற சம்மபந்தி நிகழ்ச்சியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். அவருடன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, சென்னை பெருநகர மாநகராட்சி மேயர் பிரியா ஆகியோரும் கலந்து கொண்டு பொதுமக்களுடன் அமர்ந்து உணவருந்தினர். உதயநிதி ஸ்டாலின் எப்போது துணை முதலமைச்சர் ஆவார் என்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம்தான் கேட்க வேண்டும் என சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். சென்னை மயிலாப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இளம் தலைவரான உதயநிதியை எல்லோரும் விரும்புவார்கள் என கூறினார். உதயநிதி துணை முதலமைச்சரை பார்க்கலான்ற கருத்து வலுக்குது. பார்க்கத்தானே செய்வாங்க. அவர் இளம் தலைவர், எல்லாரும் விரும்புவாங்கல்ல. போய் பாருங்க, எல்லாரும் சந்தோஷம் மகிழ்ச்சி. அவர் கையில் இருக்கு நினைக்கிறீங்களா? எல்லாரும் துணை முதல்வராக பார்க்கலாமா சார்? 19ஆம் தேதிக்கு பிறகு அவரை துணை முதல்வராக பார்க்கலாம். நீங்க எல்லாரும் விரும்புறீங்க. முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க இன்னும் பழுக்கல அப்படின்னு சொல்லி. அப்போ விதையாகி, அது செடியாகி, மரமாகி, பூ பூத்து, காய் காய்ச்சிட்டு பழுக்க தான் ஜெயின் பண்ணி இருக்காங்க முதல்வர். நன்றி. அது முதல்வர்கிட்ட கேட்கணும்.